தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. நல்ல அன்பர்களே, பிருந்தாவன் ஜபம் வித்யாசிரம் குழுவினர்களே, இதை எடுத்து இயக்குகின்ற டாக்டர் ஜெயந்தி பார்த்தசாரதி அவர்களே, இந்த ஒரு அமைப்பு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே 1 மணி நேரம் முதல் சில நாட்களில் சில வாரங்களில் 2 மணி நேரம் வரை சென்று கொண்டிருக்கிறது. தமிழையும் ஆழ்வார் பாசுரங்களையும் அவ்வப்போது வேதத்தினுடைய விளக்கங்களும் இராமாயண ஸ்லோகங்களின் விளக்கங்களும் நம்ம சொல்லிட்டு வரோம். இது ஒரு சிறு முயற்சின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இதை மாதிரி ஒரு சிறு முயற்சி தான் பல்கி பெருகி ஆலமரமாக வளரும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், கம்பனை உலகுக்கு காட்டி கம்பராமாயணத்தை உலகுக்கே எடுத்து சென்றது காரைக்குடி கம்பன் கழகம். இந்த காரைக்குடி கம்பன் கழகம்தான் மற்ற கம்பன் கழகங்கள் வருவதற்கு ஒரு பீஜமாக விதையாக அமைந்தது. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, மகனீயர் கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் அவர்கள் தான் அதை துவக்கிறாரு. அவர் சிறு வயதில் அவர் ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார். இயல்பாகவே கணக்குகளிலே மிகுந்த ஆர்வம் காட்டுகின்ற குடியிலே வந்தவர். அவர்கள் வாணிகம். அப்படி இருக்கிறச்சே அவர் சிறு வயதில் தந்தையாருடன் பர்மாவுக்கு, அவர்லாம் காரைக்குடி, கானாடு காத்தான், அந்த மாதிரி தேவகோட்டை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு படித்து விட்டு ஒரு 15-16 வயசு ஆனவுடனே மேற்படிப்பெல்லாம் படிக்க மாட்டாள். தந்தையுடன் சென்று அவர்களுடைய வணிகத்துக்கு உதவி பண்ணுவா. இந்த விஷயத்தை இந்த பிருந்தாவன் வித்யாசிரம் குழுமத்தில் நம்ம தெரிவிக்கணும். அப்படி அந்த கம்பன் அடிப்படி மகனார் சா கணேசன், அந்த பெரியார் என்ன பண்ணுறார், தந்தையுடன் பர்மாவுக்கு போயிடுறார். 14-15 வயசில் போயிட்டு அங்கே தன வைசிய இளைஞர் தமிழ் சங்கம்னு ஒரு தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கிறார். இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த தன வைசிய தமிழர் சங்கம் இருக்கு இல்லையா, இளைஞர் சங்கம், அது தமிழுடைய காவியங்கள், கவிதைகள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு ஆலாபனம், மதுர ஆலாபனம் செய்வார்கள். அப்படியே அந்த குழுமம்தான் அவர் ரங்கூன்லேருந்து திருப்பியும் இந்தியாவுக்கு வந்தவுடனே கம்பனிலே ஈடுபாடு, தமிழிலே ஈடுபாடு இருந்து தான் இந்த தமிழ் சங்கத்தை வளர்க்குறார். அப்புறம் கம்பனிலே ஈடுபாடு, காரைக்குடியிலே ஒரு சிறந்த தமிழறிஞர்கிட்ட கற்று அப்படியே பல்கி பெருகி இன்னைக்கு பெரிய ஆலவிருட்சமாக கம்பராமாயணத்தை உலகுக்கு எடுத்துக்கொண்டு பட்டி தொட்டிகள் தோறும், அமெரிக்காலன்னு எடுத்தால் கம்பராமாயணம், அதன் மூலம் தமிழை வளர்த்து இப்படி எங்கும் இந்த தமிழையும் கம்பராமாயணத்தையும் காவியத்தையும் எடுத்து சென்றதுக்கு காரணம் இந்த வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளே நடந்த ஒரு சிறிய குழுமந்தான். அப்படி அதுலேருந்து பார்த்தோம்னா அந்த சா கணேசனார், ரசிகமணி டிகேசி, அப்புறம் நீதிபதி மூமு இஸ்மாயில் என்று பலரும் அப்படியாக வளர்ந்தது தான் அந்த கம்பன் கழகம். இன்றைக்கி பார்த்தோம்னா கம்பன் கழகத்தில் பேசுகிறது நியூயார்க் கென்னடி ஹாலில் எப்படியோ மதிப்போ ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ராக்கு, லண்டன் விக்டோரியா ஆல்பர்ட் அந்த கலையரங்கில் வாசிக்கிறதுக்கு எப்படி ஒரு மதிப்போ, தமிழ் அறிஞர்களுக்கும் கம்பன் ஆர்வலர்களுக்கும் அது ஒரு பெரிய மதிப்பு, கௌரவம். அப்படி தான் வளர்க்குறது. அதனால் எது ஒன்றும் உடனே எடுத்த உடனே ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே என்பர். அதை மாதிரி எது ஒன்றும்
ஒரு 100 பேரையோ 20 பேரையோ உடனே இன்னும் 200 300 அப்படிலாம் குழுமங்கள்லாம் அமையறது இல்லை. ஆனால் இதில் என்ன, கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டண்ட். விடாத நடத்தணும், முடிந்த அளவு விடாத நடத்தணும். அது காலம் வர வர நாம் போனாலும் இந்த நவீன உலகம் இருக்கிறதுனால அந்த வலை காட்சிகள் யூடியூப் மூலமாக நிரந்தரமாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த விடயத்தை மற்றவர்கள் சம்பிரதாய அறிஞர்களோ மற்றவர்களோ செய்யாததான் நம்ம இந்த குழுமத்தில், அதுவும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே அவனுடைய திருக்கண் பார்வையாலே நாம் வணங்கும் சடகோபனுடைய திருக்கண் பார்வையாலே மாமுனிகளின் திருக்கண் பார்வையாலே நடக்கிறது. என்ன, எப்போவுமே அருளிச்செயலையும் ராமாயணத்தையும் நம்ம சொன்னாலும் அதிலிருந்து சுவாரஸ்யங்களை புதுமையான கண்ணோட்டத்திலே வாழ்க்கைக்கு எப்படி உதவும் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் நம்ம சொல்கிறோம். ஆக எப்படி ஒரு இறங்கனிலே ஆரம்பிக்கப்பட்ட தன வைசிய இளைஞர் தமிழ்ச்சங்கமானது பின்னாளிலே உலகமே வியக்கின்ற கம்பன் கழகங்களாக மலர்ந்தனவோ, அப்படியே இந்த பிருந்தாவன் ஜபன் குழுவும் தன்னுடைய செயல்களை செய்ய வேணும் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாள்களிலே பிரார்த்தித்து தமிழ் முனிவனாகிய கம்பனாலே போற்றப்பட்ட சடகோபன் திருவடித்தாள்களிலே வணங்கி தமிழும் வைணவமும் வளர்க வாழ்க என்று சொல்லி அமைவோம்.